Hi friends, welcome to my channel AMARA'S ARUSUVAI. இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல்லான இட்லி தான் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பீட்ரூட் அதை வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கேரட் அதையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது மூணையுமே நம்ம மிக்சியில் போட்டு தனித்தனியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். கேரட் பீட்ரூட் ரெண்டையும் தண்ணியே ஊற்றாமல் எடுக்கணும். கொத்தமல்லியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுக்கலாம். ஒரு 3 பவுலில் 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுக்கணும். இட்லி மாவு ஒரு பவுல்லையும் ஒரு ஜூஸை ஆட் பண்ணிக்கணும். முதல்ல பீட்ரூட் எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக போட்டு, ஏன்னா இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும்ல, நம்ம நிறைய ஜூஸ் போட்டோம்னாக்கா அது தண்ணியாகிடும். அதனால தான் நம்ம இதிலலாம் ஜூஸ்லலாம் தண்ணி ஊற்றாமல் எடுக்க சொன்னது. இது நல்லா அப்படியே பீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கேரட் ஜூஸையும் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஜூஸ் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டா 3 பவுலில் 3 கலர் மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் நெய் நல்லா தடவிக்கிட்டு முதல்ல 1 ஸ்பூன் பீட்ரூட் கலந்த மாவு, ஏதாவது ஒரு கலர், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் ஒரு மாவையும் ஊற்றி வைக்கணும். இன்னொன்றும் பீட்ரூட்டே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே இன்னொரு கலர் மாவை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் லேயராக 3 கலர் வரும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக கலந்து ஊற்றி வச்சுக்கணும். ஒரு இட்லிலையும் 3 கலர் மாவு அடுத்தடுத்து அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். இதை நம்ம எப்பயும் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துடணும். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும் கலர்ஃபுல்லான இட்லி. அதை எடுக்கும்போது உள்ளே அப்படியே அந்த ட்ரிபிள் லேயர் வரும் பாருங்கள். மேலே பிங்க்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து கேமராவில் எல்லோவாக தெரியுது, பட்டு நேரில் பார்க்கும்போது ஆரஞ்சாக தான் இருக்குது. இது ஒரு இட்லியை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து தோசை ஊற்றலாம். வாங்க, தோசைக்கு வந்து பேஸ் வந்து நம்ம ஒயிட் மாவே ஊற்றிட்டு அது மேலே கலர்ஃபுல்லாக டிசைன் கொடுக்கலாம். இதை வந்து அந்த சாஸ் பாட்டிலில் அதில் அந்த மாவு ஊற்றிட்டு இப்படி ஸ்மைலி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுமோ அதை போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லாக ஒரு டிசைனாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. ஆனால் இதை வந்து திருப்பி போடணும், ஏன்னா மேலே ஒரு மாவு கொஞ்சம் தடியாக ஆகிடுதுல்ல, அதனால் அதை திருப்பி போட்டு எடுத்தோம்னா இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டிசைன் போடலாம். AMARA'S ARUSUVAI. இதே மாதிரி நீங்கள் பசங்க நேம் கூட எழுதி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம். இன்னொன்று இப்போ தமிழில் போடலாம். இதுவும் AMARA'S ARUSUVAI தான்.
தமிழின் முதல் எழுத்து ஆ. அழகாக இருக்குல்ல? அது திருப்பி போட்டு எடுத்தோம்னா அழகான தோசை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு விதவிதமான தோசையும் கலர்ஃபுல்லான இட்லியும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.